ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த தாய் ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடு பார்க்கலாமா? நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். நம்ம ஹீரோயின் பிம் எங்கே போனாலும் என்ன பண்ணனாலும் இந்த ரேங்க் கூட போயிட்டு ஏதாவது ஒரு கொலபரேஷன் பண்ணி விட்டுறா. அவங்க மேரேஜ் டைமில் போயிட்டு மயக்கம் போட்டு விழுறது, அவங்களுக்காக ரிசப்ஷன் ரெடி பண்ணுறதுக்காக அங்கே பிளேஸ் செலக்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் அங்கே ஃபுட்டெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த இடத்துல இந்த பொண்ணு கூடவே வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்கா. அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவை கோவப்படுத்த அவன் பிடிச்சி இடிச்சு தள்ள அங்கேருந்து அவமானப்பட்டு போனது தான் மிச்சம் அவளுக்கு. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸு, ஹீரோவோட ஃப்ரெண்டு, இவங்க எல்லாரும் உட்காந்து அந்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக அந்த பொண்ணை இடிச்சு தள்ளி விட்டு அவள் விழுந்தா இல்லையா, அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஏன் எப்போ பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க மாட்டேங்குது, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே, அப்படி என்ன காரணமாக இருக்கும்ன்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பமாக இருக்குது. அதை பேசிக்கிட்டு இருக்க அப்போ மீனா பொண்ணு இருந்துட்டு இது என்னவோ ஸ்ட்ரேஞ்சாக தெரியுது, இந்த பொண்ணு ஹீரோயினோட ஃப்ரெண்டு தானே, எதுக்காக ஹீரோ இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு கேட்க அப்போ தான் அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்கிறான், இல்லை அந்த பொண்ணு நம்ம ஹீரோவுடைய எக்ஸ் லவர், அதனால தான் அவன் அவ்வளோ தூரம் கோவப்படுறான். அழகாக அந்த பொண்ணை ரொம்பவே லவ் பண்ணனான், மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகணுங்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணான். ஆனால் அந்த பொண்ணு இவனை விட்டுட்டு ஒரு பணக்காரன் கிடைச்ச உடனே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுச்சு. அதனால தான் அவனுக்கு இவ்வளோ கோவமாக இருக்குது. அவள் பிரிஞ்சு போனப்ப ரொம்பவே கஷ்டப்பட்டான், அது சாகிற நிலைமைக்கெல்லாம் கூட போயிட்டான் அப்படின்னு சொல்ல வந்தால் அவங்களுக்கும் புரிய வருது. ஓ அப்படியா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அப்படியே இந்த ரேங்க் தான் கட்டுறாங்க. அவள் வீட்டுக்கு போயிட்டு படுத்து கிடக்குறா. செம போதையில் இருப்பா போல இருக்கு. அவள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கே வர்றதில்லை போல இருக்கு. அதனால அவனுக்கு கால் பண்ணி பார்க்குறா. 2 மணி ஆகிட்டும் அவன் கால் அட்டன் பண்ணுறதும் இல்லை, சுவிச் ஆஃப் பண்ணி போட்டு வச்சிடுறான். இங்கே நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஹீரோ பிரைட் ஹவுஸ் வேற ரெடி பண்ணி வச்சுட்டானா, அங்கே ஃபர்னிச்சர்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோட அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் சேர்ந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடு ரொம்ப பெரிய வீடாக இருக்குல்ல, இதில் 2-3 குழந்தைங்க இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும்ல, இன்னும் 2 வருஷத்துலேயே குழந்தைங்கலாம் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் கூட ரொம்ப ஹாப்பியாக 2 குழந்தை பெற்றுக்கலாமா 3 குழந்தை பெற்றுக்கலாமான்லாம் பேசிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிம்மோட தங்கச்சி இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா ரேங்க் ஹஸ்பண்டோடைய கம்பெனிக்கு வரா. அவள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தானே வேலை செஞ்சிகிட்டு இருக்கா. அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க இல்லையா கம்பெனிலேருந்து, அதுக்காக என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக வந்திருப்பா போல இருக்குது. அது அந்த ஆன்ட்டி கூட தான் வந்திருக்கா. அவங்க நீங்கள் வெயிட் பண்ண நான் உள்ளே போயிட்டு வரேன்ட்டு உள்ளே போயிடுறாங்க. அந்த சமயத்தில் ரேங்கோட ஹஸ்பண்டும் அவனுடைய செக்ரட்டரியும் பேசிக்கிட்டு வராங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு வர்றதை பார்த்தோன்னே அவங்கள பார்த்தோன்னே அவள் அப்படியே மறைஞ்சிட்டு இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. அவங்க பேசுகிறதெல்லாம் ஏதோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு வராங்க. அவன் நம்ம எந்த ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்றதுக்கு போகலான்னு கேட்குறதும், அவள் ஹோட்டலில் எதுக்கு போய் சாப்பிடணும், நம்ம வீட்டில் நானே சமைச்சு தரேன்னு சொல்கிறதும், ரொம்ப கொஞ்சம் பேசுறது, இதெல்லாம் அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சரி நம்ம வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி கிட்ட அவங்க ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணுறாங்கன்ட்டு காட்டிக்கிட்டு இருக்கா. அவளும் பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ள ரேங்கோடைய ஹஸ்பண்ட் நான் 2 பேர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவன் கம்பெனி இப்போ லாஸில் தானே போய்கிட்டு இருக்கு, பில்டிங்லாம் சரியாக சேல் ஆகாத இருக்குதா, அதனால அவன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். அதை இவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த பொண்ணு ஓடி போயிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் இங்கே சத்தம் போடாதீங்க, அங்கே பாருங்கள் வெளியே இருந்து ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறா. இதையும் இந்த பொண்ணு நல்லா நோட் பண்ணிக்கிறா. அவளுக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுச்சு இவங்க 2 பேரும் அஃபேரில் இருக்காங்கன்ட்டு. அதனால வீட்டுக்கும் வந்து பிம்கிட்டையும் இந்த விஷயத்தையும் சொல்கிறேன், இந்த மாதிரி செக்ரட்டரி கூட ரேங்கோட ஹஸ்பண்ட் அஃபேரில் இருக்கான் அப்படின்னு சொல்ல அவளுக்கு ஷாக் ஆகுது. இந்த ரேங்க் காலையில் எழுந்திரிச்ச உடனே அவளுக்கு 2 பேரும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவளுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்து மேட் ஆண்டி கால் பண்ணுறாங்க. இவளும் கால் அட்டன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்க அவங்க அழுதுகிட்டே நம்ம அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்ல அவளுக்கும் ஷாக் ஆகிடுது. அப்படியே ஃபியூனரில் தான் காட்டுறாங்க. இவன் மட்டும் அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோ வச்சுட்டு செம்மையாக அழுதுகிட்டு இருக்கா. அந்த மேட் ஆண்டியோட பொண்ணு பார்த்துட்டு செம்மையாக கோவப்படுறா. ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப திரும்பி கூட பார்க்கல, இங்கே வந்து அப்படியே ரொம்ப அவங்க மேலே பாசம் இருக்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்கா பாருன்னு சொல்லி திட்டிட்டு வாமா போகலான்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க 2 பேரும். அந்த இடத்துல தான் நம்ம பிம்மும் இருக்காங்க, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால நம்ம பின்மும் அவள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அழாத, நம்ம அம்மாவுக்கு சடங்கு செய்யறதுக்காக டெம்பிளுக்கெல்லாம் கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்து விட்டுருக்கேன், அவங்களும் நம்ம அம்மாவுக்கு சாந்தி அடையிறதுக்காக பூஜையெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்ல, தேங்க்ஸ் பிம், எனக்காக நீ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க, தேங்க்ஸ்ன்னு சொல்ல, சரி நான் இங்கே வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், உன் ஹஸ்பண்டை இங்கே காணுமே, எங்கே அவன் வரலையான்னு கேட்க அவன் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கவும் பிம்கே ஷாக் ஆகுது. என்ன சொல்கிற, ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அப்போ அவன் எங்கே இருக்கான்னு கேட்குறதுக்கு எனக்கு தெரியாது, எப்போயாவது ஒரு டைம் தான் வீட்டுக்கு வருவான்,
வந்த உடனே கிளம்பி போயிடுவான் அப்படிங்க அவங்களுக்கே ஒரு மாதிரி பாவம் ஆயிடுது. ரங், உனக்காக உன்னுடைய ஹஸ்பண்டும் உன்னுடைய அம்மாவும் தான் இருந்தாங்க. இப்போ அம்மாவும் இல்லை, உன் ஹஸ்பண்டும் சரியா உன்னை பார்த்துக்கிறது இல்லைன்னு சொல்ற. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், எதா இருந்தாலும் நானும் பார்த்துக்கிறேன். அவ்வளோ சீக்கிரத்தில் நான் கிவ் அப் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் நம்ம பிம்க்கு மெசேஜ் மேலே மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு. அதை பார்த்துட்டு, என்ன உனக்கு இவ்வளோ மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு, யார்கிட்ட இருந்து வருதுன்னு கேட்க, ரக் தான் அனுப்பி விடுறான். ஆக்சுவலாக பிரைட் ஹவுஸ் ரெடி பண்ணிட்டாங்க, அதை காட்டுறதுக்காக தான் எனக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல அவளுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. என்ன சொல்கிற, பிரைட் ஹவுஸா, உனக்காக ரக் ரெடி பண்ணியிருக்கானா, எங்கே நான் பார்க்கட்டுமான்னு கேட்க அவங்களும் ஃபோனை கொடுத்துட்றாங்க. அவள் அதெல்லாம் பார்க்குற அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்க அவ்வளோ பெரிய வீடாக இருக்குது. அதை பார்த்த உடனே அவளுக்கு அப்படி அவன் முகமே அப்படியே ஒரு மாதிரி மாறி போயிடுது. வில்லத்தனமாக பார்க்குறா. நம்ம பிம்மையும் ஒரு மாதிரி பார்க்குறா, அந்த ஃபோட்டோஸையும் பார்க்குறா. இவளுக்காக இவ்வளோ பெரிய வீடை ரெடி பண்ணியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, ஆனால் இந்த வீடு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. என் ஹஸ்பண்டோடைய வீடு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு மேடு கண்டிப்பாக இருந்தாகணும், இல்லைன்னா அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த வீடை நீயே ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் இவளுக்குள்ள பொறாமை நிறைய இருக்குது. ஆனால் இதை பார்க்கறதுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி இருக்கு. அவனால் இது எப்படி செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்க, ஆக்சுவலாக ரகுடைய அப்பாவுடைய நிலம் சென்னையில் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் அவரும் கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட் பண்ணாரு. அதில் தான் ரெக் இப்போ வீடு கட்டியிருக்கான். ஓ அப்படியா, இது வரைக்கும் ரெக் என்கிட்ட இந்த மாதிரி சென்னையில் ஒரு லேண்ட் இருக்குன்னு என்கிட்ட சொன்னதே இல்லையே. சரி, எப்போ அங்கே போகிறீங்கன்னு கேட்க, நாங்கள் ஈவினிங் தான் அங்கே போகிறோம். ஈவினிங் நல்ல நேரம் குறித்து வச்சுருக்காங்க, அங்கே போகணும். ஆனால் ரேங்க், உன்னால் வர முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அங்கே வரணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை, வரலன்னாலும் பரவாயில்ல அப்படிங்க. ஏய், ஏன் அப்படி சொல்கிற, ஏன் நான் அங்கே வரக்கூடாது? அம்மாவை நாளைக்கு தானே அடக்கம் பண்ணுறது, நான் கண்டிப்பாக ஈவினிங் வருவேன்னு சொல்கிறா. அப்போன்னா இவளுக்கு அவங்க அம்மா இறந்தது கூட அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் நம்ம பிம்மும் ஹீரோவும் அவங்க பிரைட் ஹவுஸையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ இருந்துட்டு, நாளையிலேருந்து நீ என் ஒய்ஃபாக இந்த வீட்டில் நம்ம ஒன்றா இருக்க போகிறோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி பிடிச்சிட்டு விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பிம்மு கூட, ஏ ரக், உண்மையாலுமே நீ என்னை லவ் பண்ணுறியா, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கியான்னு கேட்க, கண்டிப்பாக இந்த லேண்ட் வந்து எங்கள் அம்மாவோடது, எங்கள் அப்பா இந்த வீடை கட்டுறதுக்காக பணம் கொடுத்துருக்காரு. இதில் நீயும் நானும் நம்ம ஒரே ஃபேமிலியாக நம்ம குழந்தைங்களோட இந்த இடத்துல வாழ போகிறோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சொல்ல முடியாத ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ரேங்கை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு அவங்க அம்மாவோட ஃபியூனரலுக்காக செலவாச்சு இல்லையா, அந்த பில்லெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு அப்படியே சோகமாக உட்காந்துருக்கா. அவன் ஹஸ்பண்டும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே வரான். இவனை பார்த்த உடனே, சாரி, உங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் என்னால் வர முடியல, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருந்ததால் வர முடியாத போயிடுச்சு, நாளைக்கு நான் உன் கூட வரேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல, அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, நாளைக்கும் நீ வரலான்னாலும் நடக்கும், ஆனால் இந்த பில்ஸை மட்டும் பே பண்ணிடுன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அவன் மூஞ்சிலே விட்டு எறிகிறா. அவனுக்கும் செம்மையாக கோவமாகுது. நீ என்ன எப்போ பார்த்தாலும் பணத்தை வச்சு மட்டுமே எதை எடுத்தாலும் பேசுகிற, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு கேட்கறதுக்கு, ஆமாம், நீ எப்பயாவது வீட்டுக்கு வந்திருக்கியா, நீ வீட்டுக்கே வர்றது கிடையாது, யாரு கூடயே நைட்டு ஸ்லிப் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனால் நான் இந்த வீட்டில் தனியாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹார்ஸை திட்டி விட்டுட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே ஃபியூனரலுக்கும் ரேங்கோட ஹஸ்பண்ட் செக்ரட்டரின்னு வந்துடுறாங்க. இங்கே ரேங்க்கும் நம்ம பிம்மும் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ பிம்மோட தங்கச்சி வந்துட்டு, இங்கே பாரு, ரேங்கோட ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, நீ இங்கேருந்து எழுந்திரின்னு சொல்லவும், அவங்க எழுந்திரிக்க பார்க்க அந்த பொண்ணு விட மாட்டேங்கிறா. நீ இங்கே உட்காரு, நீ இங்கே என் கூட இருந்தது தான் எனக்கு நல்லா இருக்கு, நீ மட்டும் என் கூட இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி உட்கார சொல்ல, அவங்களும் வேறு வழி இல்லாத உட்காந்துடுறாங்க. அப்போ அந்த வீட்டுடைய மேட் இருக்காங்க இல்லையா, அவங்க அவனை தனியாக ஒரு சேரில் உட்கார வச்சிடுறாங்க. செக்ரட்டரி பின்னாடி போய் உட்காந்துக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்காக பேப்பரில் செஞ்ச பூவெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்போ நம்ம பிம் வந்து அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ரங்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல முடியுமா, நான் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்றேன், என்னாச்சுன்னு கேட்க, எனக்கும் அவளுக்கும் நிறையவே பிரச்சனை இருக்குது, அது சொல்லி தீர்றது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இந்த செக்ரட்டரி வந்து உங்களுக்காக கார் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்ல, அவனும் பிம் கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறான், நீங்கள் அவ கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறீங்க, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கவும், அவள் என்னுடைய ஃப்ரெண்டு, அவளுக்காக நான் எப்போவுமே இருப்பேன்னு சொல்ல, நீங்கள் உண்மையை சொல்லணும்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்க, உங்களை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு அவள் ரொம்ப லக்கியான பொண்ணு தான், அவள் இதுக்கு மேலேயும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இந்த செக்ரட்டரி வந்து அவ பாட்டுக்கும் அவளுடைய ஹஸ்பண்டுங்கிற மாதிரியே, நான் உங்களுக்கு நைட்டுக்கு என்ன சமைக்கட்டும்னு கேட்டுட்டு இருக்கா. அவனும் நம்ம அதை பற்றி அப்புறமா பேசிக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம பிம்கா வியர்டாக இருக்கு, என்னது இப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நிற்க, அப்போ அவங்க சிஸ்டர் வந்துட்டு, நான் சொன்னல செக்ரட்டரி அஃபேரில் இருக்கான்ட்டு, அது இந்த பொண்ணு தான் சொல்ல,
அப்படியே நம்ம பிம்க்கு ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஃபியூனர்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவளை தேடி ஒரு லாயர் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அவளுடைய வீடு, அவங்க அம்மாவுடைய வீடு இருந்துச்சுல, அது சீஸ் ஆயிடுச்சு. அவங்க அப்பா பேங்க்ல ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்காக லோன் வாங்கியிருப்பார் போல இருக்கு. அது லோன் பேமெண்ட் போகாததால பேங்க் அந்த வீடை எடுத்துக்கிட்டாங்க. அதை அந்த லாயரும் அவகிட்ட சொல்ல, அவளால் நம்பவே முடியல. இது எங்களுடைய பரம்பரை சொத்தாச்சே, இது எப்படி சொல்றீங்க, என்னால் நம்ப முடியல அப்படிங்கிறதுக்கு, உங்க அப்பா லோன் வாங்கியிருக்காரு அதனால தான் அப்படிங்கவும், அவள் என்ன பண்ணுறான்னா, அவகிட்ட கொஞ்சம் நகைகள்லாம் இருந்திருக்கும். அந்த நகைகளை இதை எடுத்துகிட்டு என் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவள் பேப்பர்ஸ் எல்லாம் சைன் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பிடுறா. அந்த லாயரும் இவ பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த மேடாண்டியோட பொண்ணுக்கா செம்மையாக கோவமாகுது. என்னம்மா இவ பண்ணிட்டு இருக்கா, இதை கொண்டு வந்து நாம டெலிவரி பண்ணோமா, ஏன் இப்போ வீட்டுக்கு தானே போவா, எடுத்துகிட்டு போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்தால் வீட்டு வேலைக்காரங்கள்லாம் முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு, எங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கவே இல்லை, நாங்கள் இனிமேல் வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு சம்பளம் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவளும் அவங்கள பிடிச்சி கத்தி விட்டுட்டு, நான் உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், அது தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறா, அவளுடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறா. ஆனால் அவன் தான் கால் அட்டன் பண்ண மாட்டான் இல்லையா, அதனால டேரெக்டாக ஆஃபீஸ்க்கே வந்துடுறா. அங்கே ஆஃபீஸ் ரூமில் இந்த செக்ரட்டரியும் இவளுடைய ஹஸ்பண்டும் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளும் உள்ளே வந்து பார்க்க, அது கிளாஸ்குள்ளே டோரா, இவங்க பேசிக்கிறதுல நல்லாவே தெரியுது. அவள் அதை பார்த்துக்கிட்டே போயிட்டு அவனை கூப்பிடுறா. 2 பேருமே டக்குன்னு விலகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செக்ரட்டரியும் அனுப்பி விட்டுறான். அவளும் வெளியே வந்துடுறா. உள்ளே வந்துட்டு, இந்த மாதிரி வேலைக்காரங்களுக்கெல்லாம் நீ இன்னும் பணம் கொடுக்கலையா, சம்பளம் கொடுக்க வேண்டியதானே கேட்டுக்கிட்டு இருக்க, அவங்களுக்கு எதுக்கு நான் சம்பளம் கொடுக்கணும், அந்த வீடையே நான் சேல் பண்ணிட்டேன், அந்த வீடே என்னது கிடையாது, நான் எதுக்காக அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவளுக்கு அந்த வீடு சேல் பண்ணியாச்சுன்னு கேட்ட உடனே அவளுக்கு செம்மையாக ஷாக் ஆகுது. சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடறா. நீ என்ன சொல்கிற, எப்படி நீ அந்த வீடை சேல் பண்ணலான்னு கேட்க, ஆமாம், உனக்கு எக்ஸ்பென்சிவான திங்ஸாக நீ வாங்கணும்னு நினைக்கிற, எனக்கு ஏற்கனவே பிஸ்னஸில் நிறைய லாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, அப்போ நான் என்ன பண்ணட்டும், பேங்க்லேருந்து என்னுடைய கம்பெனியை சீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தாங்க, அதனால தான் நான் அந்த வீடை சேல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், அவள் செம்மையாக பைத்தியக்கார மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறா. ஃபர்ஸ்ட்ல சைக்கோ மாதிரி அவள் கத்தக்குள்ள அவளை ஹக் பண்ணி அவளை சமாதானப்படுத்தினவன் இப்போ என்ன பண்ணுறான்னா, அவள் பிடிச்சி இடிச்சு தள்ளி விட்டுறான். அந்த வீடு தன் கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது அவளால் ஒத்துக்கவே முடியல. என்னால் நம்ப முடியாது, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அந்த வீடை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு செம்மையாக கத்திக்கிட்டு இருக்கா. நீ உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், அந்த வீடை சேல் பண்ணியாச்சு, அந்த வீடு நம்மளுது கிடையாது அப்படின்ட்டு எவ்வளோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறான். ஆனால் இந்த பொண்ணு கேட்கவே மாட்டேங்கிறா. செம்மையாக கத்திக்கிட்டு இருக்க அவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளி விட்டுறான். வெளியே தள்ளி விட்டுட்டு கதவையும் சாத்தி விட்டுறான். அங்கே எல்லாரும் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க முன்னாடி இவன் இப்படி தள்ளி விடுவோம் அவளுக்கே ஒரு மாதிரி அவமானமாயிடுது. ஆனால் இருந்தாலும் யாருக்கும் முன்னாடி காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்படியே நார்மலாக நடந்து வர மாதிரி வர, அப்போ இந்த செக்ரட்டரி இருக்கா இல்லையா, அவள் தூரத்துல இருந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இவ இந்தாண்டா அழுதுகிட்டே வெளியே போக, இவ சிரிச்சுக்கிட்டே அப்படியே உள்ளே வந்துக்கிட்டு இருக்கா. இதுல இருந்து என்ன காட்டுறாங்க, இனிமேல் ரேங்க் அவனுடைய ஒய்ஃப் கிடையாது, இந்த பொண்ணு தான் அவனுடைய ஒய்ஃபுங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் ரேங்கோடைய ஹஸ்பண்டையும் கொத்து சொல்ல முடியாது, அவனுக்கும் இவளை விட்டுட்டு இருக்கிறதுக்கு பிடிக்கல. அவனும் இவளை ரொம்ப லவ் பண்ணுறான். ஆனால் இந்த பொண்ணு தான் எப்போ பார்த்தாலும் பணம் பணம்ன்ட்டு ஆடம் பிடிச்சிட்டு இருக்கா இல்லையா, அவனுக்கே இந்த மாதிரி ஹர்ட் பண்ணதெல்லாம் பிடிக்காம அங்கே அழுதுகிட்டு இருக்கான். இவ அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தவ அந்த வீட்டில் யாருமே இல்லை, தனியாக படுத்துக்கிட்ட செம்மையாக அழுதுகிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினுடைய வெட்டிங்கை தான் கட்டுறாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப அழகாக நடந்து வர, அந்த ஃபங்க்ஷன் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக எல்லார் முகத்துலேயும் சிரிப்போட நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணு வந்துட்டாங்க. ஆனால் உள்ளே வராமல் பின்னாடி இருந்து இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு இருக்கா. இவங்க 2 பேருமே ஒன்றாவே அந்த கேக் வெட்டுறது எல்லாருமே பார்த்துட்டு கிளாப் பண்ணிக்கிட்டு கிஸ் பண்ணிக்க சொல்ல, 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்னத்தில் கிஸ் பண்ணிக்கிறது, அந்த இடமே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குது. அதெல்லாம் பார்க்குற இவளுக்கு அப்படியே ஜெலஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் நைட் போல் இருக்குது. இப்பயுமா அவங்க ரூமில் அப்படியே வெக்கப்பட்டு நிற்க, அப்போ ஹீரோவும் அங்கே வந்துடுறான். என்னாச்சு, ஏன் இங்கே நின்றுட்டுருக்க, எதுவும் ஃபீல் பண்ணுறியா, எதுவும் பிரச்சனையான்னு கேட்க, இல்லை இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கவும் ஹீரோவும் அவளுக்கு கிஸ் பண்ணுறான். அப்போ இந்த பொண்ணு என்ன கேட்குறான்னா, திரும்பவும் ஹீரா நீ என்ன உண்மையிலுமே லவ் பண்ணுறியான்னு கேட்குறா. நீ எத்தனை தடவை தான் இதை கேட்ப, நான் என்னுடைய லவ் உனக்கு ப்ரூஃப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே பெட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறான். அதே சமயம் இந்த ரேங்கை தான் காட்டுறாங்க. அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவள் பெட்டில் தனியாக இருக்கா. நைட்டு ஃபுல்லாகவே தூங்காமல் அப்படியே உட்காந்துருப்பா போல இருக்கு. காலையில் எழுந்திரிச்சு டைனிங் டேபிளுக்கு வரா. ஆக்சுவலாக அவள் வர்றதுக்கு முன்னாடியே டைனிங் டேபிளில் ஃபுட்டெல்லாம் அவளுக்காக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க மேடு. அவளை எப்பயுமே ஒரு ஃபேரி மாதிரி அவங்க வெல்கம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் அந்த டேபிளில் எந்த சாப்பாடும் இல்லை, அந்த வீட்லேயும் யாரும் இல்லை, அவ மட்டும் தனியாக இருக்கா. அந்த இடத்தெல்லாம் சோகமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோயின் பிம்
ஹீரோவுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வைக்க அவனும் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டு அவங்கள பக்கத்தில் இழுத்து வச்சு கிஸ் பண்ணிட்டு என் ஒய்ஃபோட சிக் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறான். அவங்களும் சரி சரி கொஞ்சினது போதும் அப்புறமா கொஞ்சிக்கலாம் எழுந்திரிச்சு சாப்பிடுங்கன்ட்டு அவங்க ஃபோனை எடுத்து பார்த்தா அதில் இந்த ரேங்க் மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கா. சாரி பிம், நேற்று என்னால் வர முடியல, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதனால் நான் வர முடியலன்னு சொல்கிறா. ஆக்சுவலாக இவள் வந்திருந்தா ஆனால் போய் சொல்கிறா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதை படிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஹீரோ வந்துட்டு இன்னைக்கெல்லாம் ஃபோனெல்லாம் நீ எடுக்கக்கூடாது, இன்னைக்கு நீ ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிடுங்கி வச்சுட்டு அவங்கள பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு இந்த பிம் ரெடி ஆயிட்டு வெளியே வர பேங்க்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. அந்த வீடை அவங்க எடுத்துக்கிறதுக்காக பேங்க்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க. அவளையும் காலி பண்ண சொல்றாங்க. அவ முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு அவளுடைய ஹஸ்பண்ட்க்கும் கால் பண்றா. ஆனா அவன் தான் கால் அட்டன் பண்ண மாட்டான் இல்லையா, அதனால இவ கார் எடுத்துட்டு வேகமா அவனை பாக்குறதுக்காக கிளம்பிடுறா. அதுக்கப்புறமும் இவ போற வழியிலே இவ என்ன பண்ணிடுறான்னா செக்ரட்டரிக்கு கால் பண்ணி என் ஹஸ்பண்ட் இருக்கானான்னு கேட்க, இல்லை அவர் இப்போ மீட்டிங்க்கு வெளியே போயிட்டாருன்னு போய் சொல்லிடுறா. சரி அப்படியா, நான் இப்போ ஆஃபீஸ்க்கு தான் வரேன்னு சொல்ல இவன் என்ன பண்ணுறான்னா ரேங்க் ஹஸ்பண்ட் அங்கே ஆஃபீஸ் ரூமில் தான் இருக்கான். ஓடி போயிட்டு இந்த மாதிரி ரேங்க் இங்கே வரான்னு சொல்ல அவனும் டப்புன்னு ஃபைலெல்லாம் மூடி வச்சுட்டு அவ கூட அங்கேருந்து கிளம்பிடுறான். இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்து காரில் ஏறுறதையும் இந்த பொண்ணு பார்த்துடுறா. பின்னாடியே அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறா. அவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்கும் போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த பொண்ணோட வீடாட்டுக்கு இந்த செக்ரட்டரியோட வீடு போல இருக்கு. ரெண்டு பேருமே உள்ளே போயிடுறாங்க. இவளும் காரை விட்டு இறங்கி அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த வீட்டுக்கும் போகிறா. ஆக்சுவலாக இவங்க உள்ளே போன உடனே இவங்க வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பொண்ணு அதை பார்த்த உடனே ஷாக் ஆகிடுறா. உடனே ஃபோனை எடுத்து அதை வீடியோ எடுக்கவும் ஆரம்பிச்சிடுறா. இங்கே இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க தான் 2 நாளாகவே அவங்க ஃபோனெல்லாம் செக் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால சரி இன்னைக்கு ஃபோன் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை செக் பண்ணி பார்த்தா இவளுடைய மிஸ்டு கால் மட்டுமே 20 மிஸ்டு கால் வந்திருக்கு. என்னாச்சுன்னு தெரியல, இப்படி மிஸ் கால் பண்ணியிருக்காளன்னு பார்த்துட்டு இருக்க. அப்போ அவள் தங்கச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு அக்கா இன்னைக்கு ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேங்கை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அவள் ஆஃபீஸ்க்கு போனது, அங்கே அவமானப்பட்டது, அவளுக்குன்னு இருந்த வீடை அவங்க ஹஸ்பண்ட் சேல் பண்ணிட்டான் இல்லையா, அதை எல்லாத்தையும் சொல்ல பீமுக்கு ஷாக் ஆகுது. என்னடா இது இப்படி நடந்துட்டு இருக்கு இவ லைஃப்ல அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆக்சுவலாக இது பேசுறது எல்லாத்தையும் பின்னாடி இருந்து ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாத அந்த செக்ரட்டரியோட அஃபேர்லாம் இருக்கான் இல்லையா, அதையும் அவ சொல்றா. இந்த ரேங்க் அவள் ஹஸ்பண்டு இவளுக்கு துரோகம் பண்ணுறதை பார்த்தோன்னே அவளுக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அதனால வீட்டில் உட்காந்துட்டு வைன் குடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ அவள் ஹஸ்பண்டும் வரான். இவளை பார்த்த உடனே இவ கையில் வைன் கிளாஸோடலாம் இருக்கா. அந்த வைன் கிளாஸை பிடுங்கி வச்சுட்டு இதுக்கு மேலே குடிக்காதுன்னு சொல்ல, சீ என் கையை விடு, என்னை தொடாதன்னு சொல்ல அவன் ஒன்றும் புரியாத பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ அந்த செக்ரட்டரியை தொட்ட கையால் என்னை தொடாத அப்படிங்கும். அவனுக்கு ஷாக் ஆகிடுது. இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நீ அந்த செக்ரட்டரி கூட இருந்ததை நான் பார்த்துட்டேன், நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அப்படி என்ன என்கிட்ட இல்லை, ஏன் உன் ஒய்ஃபை பார்க்க உனக்கு பிடிக்கலையா, அதனால தான் நீ மிஸ்ட்ரஸ் வச்சுக்கிட்டியா அப்படின்ட்டு செம்மையை திட்டி விட்டுட்டு போக பார்க்க, அப்போ இவன் இருந்துட்டு ரேங்க் எல்லாமே பாஸ்ட்டாக போகட்டும், இதுக்கு மேலே எதுவுமே தேவையில்ல, ஆனால் நீ இன்னும் என்னை லவ் பண்ணுறியான்னு கேட்க அவள் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே அவனை திரும்பி பார்க்குறா. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. ஆக்சுவலாக இந்த ரேங்கோட ஹஸ்பண்ட்க்கு இவன் மேலே இன்னமும் லவ் இருக்குது. ஏதோ ஒரு சபல புத்தி இல்லை, இவ பண்ணுற டார்ச்சரில் செக்ரட்டரி கூட அஃபேர்லாம் இருந்திருக்கான். அதையும் இனிமேல் நான் விட்டுறேன், நீ இன்னமும் என்னை லவ் பண்ணுறியா, நீ என் கூட இருப்பியான்னு கேட்குறா. ஆனால் அந்த பொண்ணு என்ன பதில் சொல்ல போகிறான்னு நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ண வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.